ஸ்டாலின் உதயநிதிக்கு எதிராக கூட்டணி கட்சியில் இருக்கும் ராகுல் காந்தி, பிரேமலதா ஆகியோர் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் கூறிய பேச்சுக்களையும் கருத்துக்களையும் இங்கே பாருங்கள். The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தமிழகத்தை திமுக கூட்டணியில் இருக்கும் பிரேமலதா கூறியதை இங்கே பாருங்கள். என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போராளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. பொதுவான மனிதர்கள் பேசுவதை கேளுங்கள், அவர்கள் கருத்துக்களையும் நாம் கேட்க வேண்டும். வரா ஒருத்தன் புதுசா ஒருத்தன் சும்மா இருந்தவனை நோண்டி விட்டானுங்க. அவன் எங்க ரோட்ல போனாலும் கூட்டம் வந்துடுது, அவன் எங்க போய் நின்னாலும் கூட்டம் வருது. இவனுங்கெல்லாம் கூட்டங்களானா 500 ரூபா கொடுத்தாதான் கூட்டம் கூட்டுறது, 1000 ரூபா கொடுத்தாதான் கூட்டம் சேருது. ஊர்ல இருக்கிற ஆயாங்களுக்கெல்லாம் 300 ரூபா கொடுத்து கூட்டம் வந்துடுறானுங்க. நம்ம பசங்களாம் சின்ன சின்ன பசங்களாம் அவன் செலவு பண்ணி கூட்டத்துக்கு போறான். அந்த மாதிரி ஒரு அரசியல் மாற்றமும் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் பகவான். கலியுகம் எவ்வளவு நாளைக்குடா நீ ஏமாத்துவ? எத்தனை வாட்டி ஏமாத்திட்டு 50 வருஷம் 60 வருஷமா ஏமாத்தினுக்கிறீங்க. இனிமேல ஏமாத்த முடியாது. அடுத்தடுத்து நடக்கும் ஒரு சுழற்சி, அரசியல்லையும் ஒரு சுழற்சி நடக்குது. அது நல்லபடியா 2026 நடக்கட்டும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு, முருகரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு